சந்தத்தோடு கூறிய பாடல். இந்த பாடலை குறித்து பேசும்போது இதை பாட வைப்பதற்காக பலரை முயற்சி செய்து பிறகு ராஜன் இவர்களை கேட்டுக்கொண்டார். பிரியா கிருஷ் அவர்கள் வழியாக கேட்டுக்கொண்டார். அப்போது நானும் சவுந்தரும் பேசிக் கொண்டிருக்கும் போது இதை யார் பாணியில் பாடலாம், எப்படி பாடலாம் என்றெல்லாம் கேட்கும்போது முதல் பெயராக வந்தது சிக்கில் குருசரன் அவர்கள். என்றால் அவருடைய சில முயற்சிகள், குறிப்பாக குழந்தைகளோடு சேர்ந்து அவர் உருவாக்கிய இந்த பரம்பரா சீரீஸில் வரக்கூடிய பாடல்கள் அனைத்துமே தொடர்ந்து எப்போதும் நாம் கேட்டுக்கொண்டே இருக்கக்கூடிய பாடல்கள். அந்த வரிசையில் வரக்கூடிய இனிய குரல் கொண்டவர். பல புதிய முயற்சிகளுக்கு தளராமல், அந்த பழமை மாறாமல், அந்த மரபு மீறாமல் அதை புதுமைக்குள் கொண்டு வரக்கூடிய பல முயற்சிகளுக்கும் அவர் அவர் ஈடுபட்டு இருப்பவர். அவர் குடும்பமாகவே தலைமுறை தலைமுறையாகவே இசை குடும்பம், அதை அறிந்தவர்கள் அனைவருக்கும் தெரியும். அவர்களது பாட்டி காலத்திலிருந்து, பாட்டின் தகப்பனார் காலத்திலிருந்தே அவர்கள் குடும்பமே புல்லாங்குழல் வாசிப்பில் தேர்ந்த குடும்பம். அவர்கள் குடும்பத்தில் யாராவது ஒருவராவது புல்லாங்குழல் வாசித்து அதில் வித்வான்களாக இருப்பது. இவர் புல்லாங்குழலை குரலிலேயே வைத்திருப்பதால் இவருக்கு மட்டும் ஒரு விதிவிலக்காக நேரடியாக குரலிலேயே இருப்பதால் அவருக்கு வாய்ப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விட்டார்கள். யுவகலா பாரதி, இசைச்சுடர், நாத ஒலி, இதே போல் பல விருதுகளை அவர் வென்றிருக்கிறார். அனைத்து விருதுகளையும் விட இன்று கர்நாடக இசை கேட்கும் ஒவ்வொருவரின் மனதையும் வென்றிருப்பவர். இந்த நிகழ்வில் அவர் கலந்து கொள்வது மிக்க மகிழ்ச்சி. இந்த பாடல் குறித்து, இந்த அனுபவம் குறித்து, இந்த முயற்சி குறித்து அவர் சில வார்த்தைகள் பேசுமாறு நண்பர்கள் சார்பில் கேட்டுக்கொள்வோம். குருச்சரன் சார். எல்லோருக்கும் வணக்கம். கேக்குதா? குரல். ஓகே. விஷ்ணுபுரம் இலக்கிய வட்டம் நண்பர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். இது ரொம்ப அழகான ஒரு முயற்சி. திரு ராஜன் அவர்களும் பிரியா கிருஷ் 2 பேருமே சேர்ந்து ஒரு அழகான பாடல், கடலோ மழையோ அப்படிங்கிற கம்பராமாயணம் பாடல் ரொம்ப அழகா ஒரு எல்லாருக்கும் மனசுல உடனே நுழைகிற ஒரு டியூன், பிருந்தாவன சாரங்கா அப்படிங்கிற ஒரு ராகம். அந்த மாதிரி ராகங்கள்லாம் கேட்ட உடனே அந்த பாடல் என்ன அப்படின்னு யோசிக்க தோணும். இது என்ன பாடுறாங்க, என்ன வரிகள், யார் எழுதின வரிகள் அப்படின்னு கம்பருக்குள்ள இன்னும் ஒரு ஆழ்ந்த ஒரு ஒரு ஜேர்னி அப்போதான் ஆரம்பிக்கும் நான் நம்புறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மை ஹார்ட்ஃபெல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு போத் த மியூசிக் டைரக்டர் as well as த சிங்கர். வெரி பியூட்டிஃபுல்லி டன். அண்ட் ஆல்சோ ஏஐயை வச்சு ரொம்ப அழகான ஒரு பாடலாக இதை பண்ணினது ரொம்ப ஒரு பார்க்கறதுக்கும் இனிமையாக இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஒரு ரசிகனா, ஒரு விசிறியா இங்கே நான் வந்திருக்கேன். நான் மாமேதைகள், மகா எழுத்தாளர்கள் 2 பேர் இங்கே இருக்காங்க. திரு நாஞ்சில் நாடன் அவர்கள், நாஞ்சில் நாடன் சார் அவர்கள், ஜெயமோகன் சார் அவர்கள். அவங்களோட பெரிய விசிறி, அவங்களுடைய சிந்தனைகள், எழுத்துக்கள் எல்லாத்துக்கும் ஒரு ஒரு பயங்கரமான ஒரு ரொம்ப வருஷமா ஃபாலோ பண்ற ஒரு ஒரு மாணவனாக தான் நான் இங்கே வந்திருக்கேன். அண்ட் கொஞ்சம் வியப்பா இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு லூமினஸ் ஸ்டேஜ் ஆன்லைனா இருந்தாலும் இப்படி ஒரு விமர்சையான ஒரு பட்டியல்ல என்னையும் நீங்க கூப்பிட்டுருக்கீங்கன்னு நினைக்கும் போது பெருமையா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே அளவுக்கு பயமாவும் இருக்கு. ஏன்னா கம்பராமாயணத்துல உங்க எல்லாரையும் காட்டிலும் கொஞ்சம் நியூவர் என்ட்ரன்ட் இன்டு த ஃபீல்ட் தான் நான். ஏன்னா ஐ திங்க் 2006 ஒரு ராமாயணம் அப்படிங்கிற ஒரு கச்சேரி பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அந்த கச்சேரியில எப்படின்னா குரோனோலாஜிக்கலா ராமாயணம் அதுல நடந்த முக்கியமான நிகழ்ச்சிகளை ஒரு லைவ் கான்சர்ட்டா நம்ம எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது பல பாடல்கள் தியாகராஜர் அவருடைய கிருதிகள் இருந்தது. ஆனா அதையும் தாண்டி அருணாச்சல் கவியின் ராமநாடகம், அந்த கிருதிகள், அதுக்கு முன்னாடி அதோடைய ஒரு கதையை முன் நகர்த்துற மாதிரி கம்பராமாயணம் வரிகள் கிடைச்சது. ஸோ அதுதான் என்னுடைய அறிமுகம், கம்பராமாயணம் வரிகள். ஸோ அந்த கச்சேரியில பாடின ஒரு 5-6 வரிகளை வச்சுதான் இவ்வளவு வருஷமா நான் ஓட்டின்னு இருந்தேன். அதுக்குள்ள இன்னும் ஆழ்ந்து நான் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. பட் எக்ஸாக்ட்லி 1 year பிஃபோர், இதே டைம் லாஸ்ட் இயர் 2024ல ஜனவரி மாதம் ஐ திங்க் ஒரு 15th வாக்குல ஒரு போன்ல ஒரு அழைப்பு வந்தது டாக்டர் பிரியா ராமச்சந்திரன் அவர்கள்கிட்ட இருந்து. அவர்கள் மற்றும் கம்பவாரதி திரு இலங்கை ஜெயராஜ் அவர்கள், அப்புறம் ப்ரொஃபசர் ஞானசுந்தரம் ஐயா அவர்கள், இவங்க 3 பேருமே ஜனவரி 20 நாங்க ஸ்ரீரங்கத்துல ஒரு கம்பர் ஒரு சின்ன ஒரு இசை நிகழ்ச்சி நடத்த போறோம், நீங்க அதுல பாடணும் அப்படின்னாங்க. ஸோ நான் சரி வரேன். ஆனா அன்னைக்கு ஈவினிங் எனக்கு மாலையில ஒரு திருவண்ணாமலையில ஒரு கச்சேரி இருக்கு, அதனால வர முடியாது போல இருக்கு அப்படின்னா. இது கார்த்தால தான்.
என்னன்னு விஷயம் சொல்ல போறது இல்ல. கார்த்தால ஒரு 45 மினிட்ஸ் எங்களுக்காக நீங்க வந்து கம்பராமாயணம் மட்டும் பாடணும் அப்படின்னு. சரி வரேன்னு ஒத்துண்டேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அது வந்து யாருக்காக செய்யறோம் அப்படிங்கிறது. அது ஒரே ஒரு ஆடியன்ஸ் வந்து நம்ம பிரதமர் ஐயா திரு மோடிஜி அவர்கள் தான். அது கம்பர் மண்டபத்துல அவர் ஸ்ரீரங்கம் வரப்போறதா ஒரு நியூஸ் வந்த உடனே இவங்க எல்லாருமே சேர்ந்து, நான் சொன்ன அந்த 3 பேருமே சேர்ந்து கம்பர் மண்டபத்துல மோடி ஐயா உட்கார வச்சு கம்பராமாயணத்துல இருந்து ஒரு 5-6 வரிகளை நம்ம பாடி, அந்த அயோத்தியால பிராண பிரதிஷ்டை நடக்கும் அந்த தருணத்துல மோடி ஐயாவுக்கு வந்து கம்பராமாயணத்தை பத்தி கம்பரை பத்தி ஒரு நல்ல ஸ்ட்ராங்கா நம்ம எடுத்து சொல்லணும்னு அப்படின்னு ஒரு ஆசை அவங்களுக்கு வந்தது. அதுல என்ன கூப்பிட்டது வந்து ஒரு பெரிய ஒரு ப்ராவிடன்ஸா தான் நான் பாக்குறேன். டிவைன் ஹேண்ட் ஆஃப் காட். ஏன்னா எவ்வளவு பெரிய கூப்பிட்டுருக்கலாம், என்ன கரெக்டா அவங்க அழைச்சு எனக்கு ஒரு 5-6 கம்பராமாயணம் பாடுறதுக்கான ஒரு வாய்ப்பு அன்னி கிடைச்சது. அன்னில இருந்து இன்னி வரைக்கும் ஒரு 5 நிகழ்ச்சி நாங்க செஞ்சிருக்கோம். நாங்க எல்லாருமே சேர்ந்து. அதாவது the format is the same. கம்பராமாயணம் உடைய எக்ஸ்பிளனேஷன் டாக்டர் பிரியா மற்றும் இலங்கை ஜெயராஜ் அவர்கள், ஞானசுந்தரம் ஐயா அவர்கள், இவங்க 3 பேருமே இங்கிலீஷ்ல தமிழ்ல வழங்கி, அதுக்கப்புறம் நாங்க அதை ராகத்துல மெட்டு அமைச்சு நாங்க பாடுறது தான். ஸோ அதனால ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30-40 வரிகள் கம்பராமாயணம் பாடல்கள் வந்து தெரியறதுக்கான இந்த வாய்ப்பு இந்த 2024 எனக்கு கிடைச்சது. அது என்னோட பெரிய பாக்கியமா கருதுறேன். இந்த பாடல் கடலோ மழையோங்கிற பாடலுமே டிசம்பர் மாசம் இந்த மார்கழி மாசத்துல ஒரு கச்சேரி பண்ற ஒரு வாய்ப்பு இருந்தது. அதாவது அந்த கச்சேரியோட தலைப்பே மாலை நேரத்து மயக்கம். ஸோ மாலை பொழுதில் இருக்கிற ஒரு பாடல்கள், இருக்கிற ராகங்கள், அந்த அந்தி நேரத்துல என்ன மாதிரி ஒரு இமோஷன்ஸ் இருக்கும், ஒரு நாயக்கன் நாயகிக்கு நடுக்குள்ள என்ன மாதிரி ஒரு சல்லாபம், அந்த மாதிரி ஒரு பாடல்கள் இருக்கும் அப்படின்னு எடுக்கும்போது, நான் மறுபடியும் கம்பர் ஏதாவது இதை பத்தி எழுதியிருக்காரா அப்படின்னு டாக்டர் பிரியாட்ட கேட்கும்போது இந்த பாட்டு எடுத்து கொடுத்தாங்க கரெக்டா. ஸோ அந்த பாட்டை நான் ரிலீஸ் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு கூட ஐ திங்க் இட்ஸ் த அன்சீன் ஹேண்ட் ஆஃப் கம்பர் ஐ திங்க். ஸோ இந்த கடலோ மழையோங்கிற பாட்டை வந்து நான் கச்சேரியில பாடினேன். அப்கோர்ஸ் என்னுடைய மியூசிக்கல் இன்டர்பிரிட்டேஷன் வாஸ் டிஃப்ரெண்ட் தென் வாட் வி ஆர் கோயிங் டு ஹியர் டுடே. ஒரு முக்கியமான லேர்னிங் எனக்கு ஆஸ் அ ஸ்டூடெண்ட் ஆஃப் மியூசிக் அண்ட் ஆஸ் அ ஸ்டூடெண்ட் ஆஃப் தமிழ் என்னன்னா, கம்பர் வந்து த வே ஹி எக்ஸ்பிளைன்ஸ் த சீன் ஆஃப் ராமாயணம், எக்ஸ்பிளைன்ஸ் த கேரக்டர்ஸ். அதே சமயத்துல கடைசியில நிறைய பாடல்கள்ல ஒரு இன்டர்பிரேட்டிவ் ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. அதாவது இதுதான் அப்படின்னு தெரியும் போது அது பின்னாடி இதுவா இருக்குமோ அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு நம்மளுக்கு ஒரு 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 ஃப்ரீடம், கிரியேட்டிவ் ஃப்ரீடம், ஒரு ஒரு ஹி கிவ்ஸ் விங்ஸ் டு அவர் கிரியேட்டிவிட்டி டுவர்ட்ஸ் தி எண்ட். அந்த மாதிரி பல வரிகள் பாடுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்து அதுல வந்து கடலோ மழையோ கூட அவர்கள் எனக்கு அந்த வார்த்தையை எடுத்து கொடுக்கும்போது அப்கோர்ஸ் கடைசியில வந்து இடர்சேர் மடவார் உயிர் உண்பது யாதோ என்று தளர்வாள் முன் அடல் சேர் அசுரர் நிறம் போலும் அந்தி மாலை வந்ததே அப்படின்னு அவங்க அந்த வார்த்தையை கொடுத்திருந்தாங்க. ஸோ அந்த அந்த மாலை வந்தது வந்து அந்த மாலையோட வண்ணம் வந்து ஒருவேளை அந்த இருட்டு, அந்த டார்க்னஸ் வருதுங்கிறத ஒரு கம்பர் வந்து ஒருவேளை சீதை வந்து ராமர் அவருக்காக காத்துன்னு இருக்கிறது, ராமர் வந்துன்னு இருக்காரு, அதே சமயத்துல ராமர்னால அந்த ஸ்டோரி முன்னாடி போக போக பல துயரங்கள் சீதைக்கு வரப்போறது அப்படிங்கிற ஒரு ஃபோர்போர்டிங், அந்த ஒரு வார்னிங்கே அந்த மாலையோட நிறமா இருக்குமோ அப்படின்னு ஒரு இன்டர்பிரிட்டேஷன் வந்து டாக்டர் பிரியா சொல்லும்போது ரொம்ப வியந்தேன். ஸோ அதனால அந்த அந்த கம்பர் வரிகளையும் அந்த டியூன் பண்ணும்போது 2 டிஃபரெண்ட் இமோஷன்ஸ் கொடுக்கறதுக்கான ஒரு மியூசிக்கல் இன்டர்பிரிட்டேஷன்ல இருந்தேன். ஸோ அதே மாதிரி ஒரு இன்னொரு ஒரு இது சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். எப்படி ஒரு இசை கலைஞர்களுக்கு வந்து டியூன் செய்யும் போது அந்த வரிகளுக்குள்ள போறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் ரொம்ப அரிது. ஏன்னா நிறைய பாடல்கள் நாங்க பாடுறோம், பட் அந்த பாடல் எழுதும் போது அந்த கவிஞருக்கு என்ன ஒரு மனநிலை இருந்திருக்கு, அந்த இன்டர்பிரேஷன் நம்மளால பண்ண முடியுமா அப்படின்னு கத்துன்னு இருக்கிற ஒரு தருணம் தான் எனக்கு இப்போ. ஏன்னா இதே மாதிரி ஒரு பாடல் வந்து நாங்க டெல்லி தமிழ் சங்கத்துல கம்பராமாயணம் நிகழ்ச்சி நடத்தின போது ஒன் ஆஃப் த சாங்ஸ் தட் வி டிட் டுவர்ட்ஸ் தி எண்ட், அந்த யுத்த காண்டத்துல வந்து வாரணம் பொருத மார்பும் வரையினை எடுத்த தோளும் நாரத முனிவருக்கு ஏற்ப நயம்பட உரைத்த நாவும் தாரணி மௌலி பத்தும் சங்கரன் கொடுத்த வாளும் வீரமும் களத்தே போட்டு வெறுங்கையோடு இலங்கை புக்கான் அப்படின்னு ஒரு அந்த வரியை எடுத்து கொடுத்தார் டாக்டர் பிரியா அவர்கள். ஸோ இதை நான் வந்து ரொம்ப சுவாரஸ்யமா டியூன் பண்ணிட்டேன். ஏன்னா கேட்கும் போதே அந்த மார்பு தோல் நயம்பட உரைத்த நாவ் அப்படின்னு ராவணரை போற்ற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஐ டியூன் எவ்ரி திங் இன் அ வெரி மெஜஸ்டிக் வே. ஸோ டாக்டர் பிரியா சொன்னாங்க அந்த இடத்துல வந்து கடைசியில வந்து ராவணர் அவருடைய பிரதாபங்கள் எல்லாம் கம்பர் வர்ணிச்சு கடைசி 2 லைன்ல இது எல்லாம்
அவர் அந்த களத்துல போட்டுட்டு போயிட்டாரு. ஏன்னா ராமர் வந்து இன்று போய் நாளை வான்னு சொன்னதுனால அது எல்லாமே ஒரு வெக்கத்தோட அந்த களத்துல போட்டுட்டு ராம வெறுங்கையோட இலங்கை புக்கான் அப்படின்னு சொன்னதுனால அந்த லாஸ்ட் டூ லைன்ஸ் எனக்கு வந்து மியூசிக்கலி ஐ ஹேட் டு சேஞ்ச் த இன்டர்பிரேஷன். ஸோ கம்பராமாயணம் பாடும்போது த வே மை மியூசிக்கல் எப்படி சொல்றது மியூசிக்கல் ஐடியாஸ் ஒர்க், அது எனக்கு ஒரு பெரிய ஒரு வியப்பா இருக்கு. அண்ட் ஐ எம் ஏபிள் டு இவால்வ் ஆஸ் அ மியூசிஷியன், ஐ எம் ஏபிள் டு இவால்வ் ஆஸ் அ ஸ்டூடெண்ட் ஆஃப் தமிழ். ஸோ இது ஒரு பியூட்டிஃபுல் ஜேர்னி விச் ஐ ஸ்டார்டட் லாஸ்ட் ஜான்வரி 2024. இந்த கடலோ மழையோ மூலமா இது இன்னும் கண்டினியூ ஆக போறது இந்த ஆல்பம் ரிலீஸ் ஆல கண்டிப்பா. ஸோ ஒன்ஸ் அகைன் விஷ்ணுபுரம் இலக்கிய வட்டம், வாஸ்மின் சவுந்தர் எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். மை பெஸ்ட் விஷஸ் டு த என்டையர் டீம். இதே மாதிரி நிறைய பாடல்களை நீங்க கொண்டு வரணும். நிறைய பேர் இன்னும் கம்பராமாயணம் பத்தி தெரிஞ்சுக்கணும், கம்பரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். அண்ட் ஐம் ஈகலி வெயிட்டிங் டு ஹியர் ஜெயமோகன் சார் அண்ட் நாஞ்சில்